மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. நம்ம இது வரைக்கும் பார்க்காத தனுஷ் சாரை இந்த மூவியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம லவர் பாயா அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்போம் இல்லையா தனுஷ் சார். ஆனால் இதில் வேற மாதிரி இருந்தார். நல்லா இருந்துச்சு மூவி. நல்லா இருக்கு ப்ரோ. அவருக்கு என்ன ப்ரோ அசுரன், அவர் நடிப்பின் அசுரன் ஆச்சு. அவர்கிட்ட அவர் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதான் ஒரு நார்மல் மனுஷனா இல்லாமல் ஒரு பிச்சைக்காரனோட கதாபாத்திரம் அப்படின்னும் பொழுது அது ஒட்டுமொத்தமாக அதுக்கான உண்மைத்துவம் என்னவோ அதை அவர் கொடுத்துருக்காரு, மோஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு அற்புதமான படம். ஒரு காவியத்தை அழகாக பதித்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. கதை புதுசாக இருந்துச்சு, பட் ரொம்ப லேகாக போன மாதிரி ஒரு ஃபீல், மற்றபடி ஒன்றும் இல்லை. வில்லன் சாரோட ரோலுமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நம்ம வேற மாதிரி எதிர்பார்ப்போம், ஆனால் கடைசியில் எல்லாருமே இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மூவி. ஆல் பீப்புள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி மூவி. இந்த சமுதாயத்தில் ஒரு பெக்கர், ஒரு பிச்சைக்காரன் வந்து என்ன கஷ்டப்படுவானோ அதை வந்து தன்னோட நடிப்பின் மூலியமா நடிப்பின் நறுக்கில் வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காரு. ஒரு சில சீன்ல நானே அழுதுட்டேன் இந்த மாதிரி அவர் சொல்லும் போது. ஏன்னா நீங்க ஒரு வாய் சோறு போட்டீங்கன்னா ₹1 கொடுத்தா நாய் மாதிரி நாங்கள் விசுவாசமா இருப்போம், ஆனா அந்த நாய்க்கு கீழே வந்து நீங்க அடிமை மாதிரி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்காரங்களை சொல்லியிருக்காரு. லேக் எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. படம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பிடிச்சிருந்தது. தனுஷோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ராஷ்மிகா, நாகார்ஜுனா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல கண்டென்ட் வைஸ் நல்லா டைரக்ஷனும் பண்ணுறாரு, ஆக்டிங்கும் நல்லா பண்ணுறாரு. இந்த படம் வந்து இப்போ பிச்சைக்காரன் படம் நம்ம பார்த்துருப்போம். அதில் இருந்த கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சேமாக இருந்தாலும் இதை கமர்ஷியலாக கொடுத்துருக்காங்க. பாட்டும் நல்லா இருக்குது, ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி, எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சங்கர் சார், மணிரத்னம் சார் வந்து இங்கே தமிழில் பண்ணாததை ஒரு தெலுங்குலேருந்து சேகர் கமலா சார் வந்து இங்கே பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. தனுஷோட ஆக்டிங்லாம் வெரி தெலுங்கு மூவி மாதிரிலாம் இல்லை பிரதர், சீரியஸாக சூப்பராக இருக்குது. எனக்கு பைலிங்குவல் ஃபிலிம்னால செம்மையாக எடுத்துருக்காங்க, மஜாவாக இருக்குது படம். டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருக்குது. மெயினாக நாகார்ஜுனோட ஆக்டிங்லாம் அல்டிமேட்டாக இருக்குது பிரதர், பக்காவாக இருக்குது படம். படம் நல்லா இருக்கு, தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு. பட் மோஸ்ட்லி இது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு செட் ஆகும், தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் என்ன பிரச்சனைனா படம்லாம் நல்லா இருக்கு, பட் ரியாலிட்டியா இல்லை இந்த இதாக கொஞ்சம் சினிமேட்டிக்கானு மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இதான மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நரேஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. தனுஷ் சூப்பரா இருக்கு. டிஎஸ்பியோட மியூசிக் தாறுமாறு. அவரை சுற்றி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலும் அவர் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துட்டாரு. ஓகேவா, நம்ம என்ன அவரை சுற்றி எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணிட்டு வராரு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அவர் பின்னாடி இருக்க நெகட்டிவிட்டியை நம்ம போய் ஆராயறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அவரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, நெக்ஸ்ட் படம் லைனப்பில் இருக்குது. அவரோட வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காரு. நம்ம தான் இவங்க நெகட்டிவிட்டி அவங்க நெகட்டிவிட்டி பார்த்து நம்ம தான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அவரும் கவலைப்படுறதில்ல, அவர் ஃபேன்ஸ் சொன்ன நாங்களும் கவலைப்படுறதில்ல. இப்போ அவரை பற்றி நெகட்டிவாக சொன்னால் மட்டும் அவர் டவுன் ஆக போகிறது கிடையாது. அவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, இன்னும் பார்த்துட்டே இருப்பார். ஸோ நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நாங்கள் கவனிக்கிறது. தேங்க்யூ. இல்லை நெகட்டிவ் எதுவுமே இல்லை. படம் விறுவிறுப்பாக தான் போகுது ப்ரோ. லேகே இல்லை ப்ரோ, படத்தில் லேகே இல்லை. அடுத்தடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு த்ரில் இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். தெலுங்கு மூவி மாதிரில தமிழ் அதாவது தனுஷ் சாரை நம்ம இது வரைக்கும் வேற மாதிரி பார்த்துருப்போம், இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம்.